2 ஆண்டுக்கு ஒரு முறை 92ஆம் ஆண்டு தடை செய்யப்படுகிற பொழுது ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் அது நீட்டிச்சு வருகிறது. அதன் பிறகு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தடைன்னு அதன் பிறகு 5 ஆண்டு கழித்து நீட்டிப்பு வருகிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பாகட்டும் அல்லது உச்சநீதிமன்ற தீர்ப்பாகட்டும், நீதிமன்றங்கள் என்பவை இந்த மக்களுடைய உரிமைகளுக்கான இடங்களை தருபவை இல்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்கான தீர்ப்பாக இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. பார்ப்பனர்கள் எவ்வளவு சூழ்ச்சியாகவும் எவ்வளவு புலமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, தமிழ் உணர்வு சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டு உரிமைகள் பற்றி, தமிழர்களுடைய உரிமைகள் பற்றி அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். தமிழ் ஈழத்திற்கான போராட்டத்தை நடத்தினால் அது தமிழ்நாட்டையும் சேர்த்து அகண்ட தமிழீழம் அல்லது அகண்ட தமிழ்நாடாக இவர்கள் கோருவார்கள் என்கிற காரணத்தினால தடை செய்யணும்னு சொல்கிறாங்க. 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிந்த பொழுது தந்தை பெரியார் அவர்கள் 56க்கு பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை வலுவாக சொல்லி வந்திருக்கிறார். இவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள், இனி தமிழ்நாடு தமிழருக்கே என்பதுதான் சரியானது, எனவே தோழர்களை பச்சை குத்தி கொள்ளுங்கள், வில்லை அணிந்து கொள்ளுங்கள், பேட்ச் அணிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு பெரியார் தெளிவாக 56 மொழிந்ததன் பிறகு, அதன் பிறகு அவருடைய மறைவு காலம் வரைக்கும் 1973 வரை தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் போராடி வந்திருக்கிறார். ஈழத்தினுடைய ஆதரவுக்காக 10 ஆண்டுகள் சிறைப்பட்டோம். அதுபோல் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எந்த பாதிப்புமே இல்லாத நிலையில் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் என்கிற தமிழ் தேச விடுதலைக்கான அரசியல் வலுப்பட்டு மிக எழுச்சியோடு உருப்பெற்று வருகிற பொழுது அதை சிதைப்பதற்கான முயற்சிகளில் தான் பிராமண தமிழ் தேசியம், பிராமண கடப்பாறை வாங்கி கொண்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், திராவிட கோட்டையை இடிக்க போகிறோம்னு பேசுகிறார் சீமான். தமிழ்நாடு விடுதலைக்கான ஒரு அரசியல், நீண்ட நெடிய அரசியல், ஏற்கனவே சொன்னது போல் 1938 தொடங்கி தமிழ்நாடு உரிமைகளுக்கான முயற்சிகள், ஐயா பேராசிரியர் நெடுஞ்செழியனுடைய மகன் தானாக சென்று அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தோடு கலந்து போராடி தன்னை இழந்து போனார், ஈகியார் ஆனார். அதே போல் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு இணைந்து போராடுவதற்காக இங்கே இயக்கங்கள் உருவெடுத்தது. ஐயா தோழர் கொளத்தூர் மணி அவர்களுடைய கள முயற்சியெல்லாம் கொஞ்ச நெஞ்ச முயற்சி இல்லை, தன்னுடைய சொந்த நிலத்தில் படை பயிற்சிக்கான இடத்தை கொடுத்து எண்ணற்ற தோழர்களுக்கான பயிற்சி அளித்த களம். தமிழ்நாடு என்பது எளிய களம் இல்லை. அந்த போராட்டத்தினுடைய பின்தளம் என்கிற பெயரில் நடந்த எழுச்சிகள்லாம் இன்றைக்கு எங்கே போச்சு? இதெல்லாம் தமிழ் தேசம் என்கிற பெயரில் அழிக்கப்படுவதற்கான வேலைகள் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது பிராமண தமிழ் தேசம் என்கிற ஒரு உள்ளடக்கத்தில். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களுக்கும் அடக்கக்கூடிய ஒரு வெறி பிடித்த பார்ப்பனிய அரசு. அந்த இந்திய அரசு அதிகாரத்தை வீழ்த்தாமல் தமிழ்நாட்டு உரிமை எப்படி கிடைக்காதோ அதே போல் தமிழ் ஈழத்திற்கான உரிமைகளும் கிடைக்காது. மிக தேவையான சூழலில் இந்த நூல் உருவாக்கப்பட்டு மிக விளக்கமாக முன்னுரைகளும் அணிந்துரைகளும் பெறப்பட்டு இந்த நூல் மிக சிறப்பான நேர்த்தியான வடிவமைப்போடு வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக குறைந்த நாளில், இந்த பிப்ரவரி மாதம்தான் வழக்கு நடைபெற்று அந்த வழக்கினுடைய முடிவு வந்ததன் பிறகு இந்த 1 மாதத்துக்குள்ளார இந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார் நம்முடைய பொன்னையன் அவர்கள். அதற்கு அவருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 1 மாதத்துக்குள்ளார அவர் எல்லா செய்திகளையும் தொகுத்து எல்லாரிடமிருந்து கட்டுரை பெற்று வெளியிட்டது ஒரு பெரிய அரிய நிகழ்ச்சி. ஏன்னா எல்லாரிடமிருந்து எல்லாருமே செயல்பாட்டுக்குரிய வினையாற்றல் உள்ளவர்கள். அவர்கள்ட்ட இருந்து ஒரு கட்டுரை எழுதி பெற்று வாங்குவது என்பது பெரிய கடினமான செய்தி. அதனால் அதையெல்லாம் பெற்று அதை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பெருந்துணையாக நம்முடைய கணக்குறிஞ்சி அவர்களும் இருந்திருக்கிறார். அதனால் இந்த நூலினுடைய சிறப்பு அந்த வகையிலே மிக தேவைக்குரிய நூலாக வெளிவந்திருக்கிறது. அதற்கு அவர் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். 2வது, இந்த செய்தி, இந்த தடை ஏற்பட்டது 92ஆம் ஆண்டில். இந்திய அரசு
விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்தது 92ஆம் ஆண்டு. 2013 இந்த வழக்கை பதிவு செய்கிறார் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா வைகோ அவர்கள். இந்த வழக்கு எவ்வளவு ஆண்டுகள் நடைபெற்று வந்திருக்கிறது, இவ்வளவு நடைபெறுவதற்கான சூழல்லாம் இல்லாமல் கடைசியாக இந்த ஆண்டு தான், அதுவும் பிப்ரவரி மாதம் இந்த வழக்கு நடைபெறுவதற்காக எடுத்துக்கொண்டு மிக குறுகிய காலத்தில் அதை தீர்ப்புக்காக வருகிறார்கள். அந்த தீர்ப்பு சொல்லப்பட்ட செய்தி மிக பெரும் கொடுமையானது. என்னென்னா, 2 ஆண்டுக்கு ஒரு முறை 92ஆம் ஆண்டு தடை செய்யப்படுகிற பொழுது ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் அது நீட்டிச்சு வருகிறது. அதன் பிறகு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தடைன்னு, அதன் பிறகு 5 ஆண்டு கழித்து நீட்டிப்பு வருகிறது. 2014 என்ன தடை செய்யப்பட்டதற்கான காரணிகளோ அந்த காரணிகளின் மீது இந்த வழக்கு நடத்தப்படுகிறது. தீர்ப்பு என்ன சொல்லுகிறாங்கன்னா, நீங்கள் 2013 இந்த வழக்கை முறையீடு செய்கிறீர்கள், 14க்குரிய நிலைகளில் இருக்கக்கூடிய காரணிகள்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நீட்டிப்புக்கான ஆண்டு 2026. இதில் கொண்டு வந்து பழைய செய்தியை நீங்கள் இணைக்கக்கூடாது என்பதாக தீர்ப்பு வருகிறது. எவ்வளோ அட்டூழியமான தீர்ப்பு பாருங்கள். உயர்நீதிமன்ற தீர்ப்பாகட்டும் அல்லது உச்சநீதிமன்ற தீர்ப்பாகட்டும், நீதிமன்றங்கள் என்பவை இந்த மக்களுடைய உரிமைகளுக்கான இடங்களை தருபவை இல்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்கான தீர்ப்பாக இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த தீர்ப்பின் வழியாக நம்முடைய அடிப்படை உரிமைகள் நாம் பெற முடியாது என்பதை காட்டுகிறபடியாகத்தான் இந்த வழக்கு நடந்திருக்கிறது என்பதை நாம் இந்த விளக்கத்துக்கு பெற முடியும். அடுத்து, தமிழ் ஈழத்தினுடைய விடுதலை செய்தியை பற்றி சில செய்திகளை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தமிழீழம் என்கிற ஒரு பெரிய விடுதலைக்கான முயற்சி, அதற்கான தோற்றம், ஈழம் என்பது ஏதோ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் போய் வாழ்ந்த இடம் இல்லை என்பது குறித்து அம்மா அவர்களும் சுப்புலட்சுமி அம்மா அவர்களும் மிக விளக்கமாக சில செய்திகளை சொன்னார்கள். இலங்கை என்கிற பெயரிலேயே அது தமிழ் பெயர் தான் என்பது விளக்கமாக தெரியக்கூடிய செய்தி. இலங்குதல் அப்படின்னா அங்கே இலங்கி கொண்டிருப்பது, இருந்து கொண்டிருப்பது, இலங்குகிறது என்கிற பொருளுடைய பெயர். ஈழம் என்கிற சொல்லும் எழும் நிலம் என்கிற பெயருடைய சொல். அதனால் 2 சொல்லுமே தமிழ் சொல்லாகத்தான் இருக்கிறதே ஒழிய சிங்கள சொல் இல்லை. அது சிங்கள மொழிக்குரிய சொல்லும் கிடையாது. இலங்கை என்கிற பெயரும் ஈழம் என்கிற பெயரும் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் பல இடங்களில் பதிவாகியிருக்கிறது. அகநானூரில் இருக்குது, குறுந்தொகையில் இருக்கிறது, நற்றிணையில் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்னொன்றும் கவனிக்க வேண்டி இருக்குது. இலங்கையை பற்றியான செய்தி சிலப்பதிகாரத்தில் கூட அடையாளப்படுத்தப்படுகிறது. இலங்கை என்கிற பெயரோடு தான் நாமெல்லாம் பழகி வந்திருக்கிறோம். யாருமே சிங்களத்தீவுன்னு சொல்லுகிற அடையாளத்துக்குரியவர்களாக இல்லை. ஆனால் பாரதி எழுதிய பாடலில் சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம்னு சொல்லுகிறதுல சிங்களத்தீவுங்கிற ஒரு சொல்லை வருவித்து எழுதுகிற அந்த கண்ணோட்டத்தெல்லாம் நம்ம கவனிக்கணும். பார்ப்பனர்கள் எவ்வளவு சூழ்ச்சியாகவும் எவ்வளவு புலமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, தமிழ் உணர்வு சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டு உரிமைகள் பற்றி, தமிழர்களுடைய உரிமைகள் பற்றி அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக எல்லாரும் நம்மளுடைய தாய் மொழின்னு தான் பேசுவோம், தாய் நாடுன்னு தான் குறிப்பிடுவோம். ஆனால் தந்தையர் நாடுன்னு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு பாரதி குறிப்பிடுறதை நம்ம கவனிச்சாகணும். ஆக அவர்களுடைய உள்ளீடு எவ்வளவுதான் இருந்தாலும் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ் ஈழத்தை பற்றியோன கருத்தோடு இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்கான செய்தியை நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்து இன்னொரு செய்திக்கும் வந்தாகணும். நம்முடைய விடுதலைக்கான அரசியல் என்பதில் தமிழீழம் என்பது ஒரு நாடு, தமிழ்நாடு என்பது ஒரு நாடு. அது ஒரு தனி தேசிய இனம், இது ஒரு தனி தேசிய இனம். மொழியால் இந்த மொழி சார்ந்த இனத்தின் வழியாக நம்முடைய இனத்தினுடைய அடையாளங்களில் தமிழர்கள் என்று அடையாளப்படுவது என்பது வேறு. ஆனால் ஒரு நாடு தேசம் என்கிற அடையாளத்தில் தமிழீழ தேசம் என்பது தனி நாடாகவும்
தமிழ்நாடு தனி நாடாகவும் இருக்கிறது. தமிழ்நாடு தன்னுடைய உரிமைகளுக்காக நீண்ட நெடுங்காலமாக போராடி கொண்டு வருகிறது. தமிழ் ஈழமும் அப்படிதான். 92ல் விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்கிற பொழுது ஏன் தடை செய்ய வேண்டும் என்பதாக இந்திய அரசு சொன்னது என்று சொன்னால், தமிழ் ஈழத்திற்கான போராட்டத்தை நடத்தினால் அது தமிழ்நாட்டையும் சேர்த்து அகண்ட தமிழீழம் அல்லது அகண்ட தமிழ்நாடாக இவர்கள் கோருவார்கள் என்கிற காரணத்தினால தடை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமை போராட்டம் 1938 நடந்துகிட்டு இருக்குது. தந்தை பெரியார் அவர்கள், மறைமலடிகள் அவர்கள், சோமசுந்தர பாரதியார் இவரெல்லாம் இணைந்து முழங்கிய முழக்கம்தான் 1938 தமிழ்நாடு தமிழருக்கே. நினச்சி கூட பார்க்க முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் திருச்சியிலிருந்து ஒரு பெரும் பேரணியாக வந்து சென்னையை நோக்கி, அந்த சென்னையினுடைய இறுதி பொதுக்கூட்டத்தில் தான் தமிழ்நாடு தமிழருக்கே, 38 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தொடங்கிய அந்த முழக்கம், அதன் பிறகு திராவிட நாடு திராவிடருக்கேன்னு 50களில் 52ல் 44லலாம் திராவிட நாடுன்னு மொழியப்பட்டிருந்தாலும் கூட 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிந்த பொழுது தந்தை பெரியார் அவர்கள் 56க்கு பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை வலுவாக சொல்லி வந்திருக்கிறார். ஆக நீண்ட நெடிய தமிழ்நாட்டுக்கான உரிமை போராட்ட முழக்கம், விடுதலைக்கான முழக்கங்கள் தொடர்ந்து வந்திருக்குது. அதை கொண்டு வந்து 92ல் இணைக்கிறாங்க. 56ல் பெரியார் அவர்கள் இந்த தமிழ்நாடு விடுதலையை பற்றி சொல்லுகிற பொழுது நம்மளாம் எவ்வளவு அரசியல் தெளிவோடு இருந்திருக்கணும். அப்படி இல்லாததுனால தான் பொய்யான தமிழ் புரட்டுகளை இன்றைக்கு சீமான் பேசுவதற்கு இடம் தந்திருக்கிறோம். திராவிடர் கழகம் மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, தனித்தமிழ் இயக்கத்தவர்களும் இணைந்து தான் அந்த தமிழ்நாடு தமிழருக்கான முழக்கங்கள் வலுப்பட்டு வந்திருக்கிறது. 38ல் அந்த முழக்கம் முன்மொழியப்படுகிற பொழுது மறைமலடிகள், சோமசுந்தர பாரதியார் எல்லாம் தனித்தமிழ் இயக்கத்தை சார்ந்தவர்கள். தந்தை பெரியாரிய கருத்தோடு திராவிட கருத்தோடு இணைந்தவர். அதனால் இணைந்து தான் தமிழ்நாடு தமிழருக்கே. 56ல் பெரியார் சொல்லுகிற பொழுது இதுவரைக்கும் நம்ம திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொல்லி வந்தோம், இனி தமிழ்நாடு தமிழருக்கே தான். நான் இந்த தெலுங்கனையும் கன்னடனையும் நம்பினோம், திராவிட நாடு திராவிடருக்கே என்று இணைத்து அவர்களும் இணைந்து முழங்குவார்கள் என்று நம்பினோம். பெரியார் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள், இனி தமிழ்நாடு தமிழருக்கே என்பதுதான் சரியானது. எனவே தோழர்களை பச்சை குத்தி கொள்ளுங்கள், வில்லை அணிந்து கொள்ளுங்கள், பேட்ச் அணிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு பெரியார் தெளிவாக 56ல் மொழிந்ததன் பிறகு, அதன் பிறகு அவருடைய மறைவு காலம் வரைக்கும் 1973 வரை தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் போராடி வந்திருக்கிறார். ஆக தமிழ் ஈழ விடுதலை என்பது 70களுக்கு பிறகு, வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு பிறகு கூட தமிழ்நாடு விடுதலை, தமிழ் ஈழ விடுதலை பற்றியான கருத்து தோன்றினது தனி செய்தி. ஆனால் தமிழ்நாடு விடுதலை என்பது ஒரு நீண்ட நெடிய விடுதலைக்கான போராட்ட அரசியலாக வளர்ந்தது. அது பெரியாரிலிருந்து, பெரியாருக்கு பிறகு தென்மொழி இயக்கங்கள் வழியாக, தனித்தமிழ் இயக்கங்கள் வழியாக தமிழ்நாடு விடுதலை அரசியல் வலுப்பட்டு வந்தது. 80களில் புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் இவர்களெல்லாம் இணைந்து தமிழ்நாடு விடுதலை போராட்டம் வலுப்படுகிறது. இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள், நீண்ட நெடிய நிகழ்வுகள், தமிழ் ஈழ ஆதரவிற்காக எண்ணற்ற பாதிப்புகள். இங்கே வந்திருக்கிறவர்களே ஏறத்தாழ 20 பேர்களுக்கு மேலே வழக்குகளை பெற்று மிக பாதிப்புகள் அடைந்திருக்கிறோம். தடாவில் நம்முடைய கோவை ராமகிருஷ்ணன், அம்மா சுப்புலட்சுமி அம்மா, தோழர் கொளத்தூர் மணி, நாங்களெல்லாம் கூட தடாவில் இருந்தோம். ஈழத்தினுடைய ஆதரவுக்காக 10 ஆண்டுகள் சிறைப்பட்டோம். அதுபோல் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எந்த பாதிப்புமே இல்லாத நிலையில் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் என்கிற தமிழ் தேச விடுதலைக்கான அரசியல் வலுப்பட்டு மிக எழுச்சியோடு உருப்பெற்று வருகிற பொழுது அதை சிதைப்பதற்கான முயற்சிகளில் தான் பிராமண தமிழ் தேசியம், பிராமண கடப்பாறை வாங்கி கொண்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், திராவிட கோட்டையை இடிக்க போகிறோம்னு பேசுகிறார் சீமான். ஆக தமிழ் தேசம்னா இவங்க தான் தமிழ் தேசம் சொல்லுகிறாங்க. தமிழ் தேசம் என்பது இந்து தமிழ் தேசம்னு ஒன்றத்தை அடையாளப்படுத்துகிறார்
மணியரசன் அவர்கள். ஆக எவ்வளவு திரிக்கப்படுகிறது பாருங்க. இவ்வளவு நீண்ட நெடிய தமிழ் தேச அரசியல் நாம் சரியான இலக்கு நோக்கி வலுப்படுத்தாததுனால பொய்யான தமிழ் தேசம் பிராமண கடப்பாரை வாங்கி கொண்டு பேசுவதாக, ஆட்சி நலனுக்காக, வருவாய் நலனுக்காக திரிக்கப்படுகிற இந்த நேரத்தில் இந்த நூல் வெளிவருகிறது. ஆக மிக சரியான நேரம். தமிழ் தேசம்னா என்ன, தமிழ் தேசம் எந்த அளவு தேவையானது என்று வெளிப்படுத்துவதற்கான சரியான நேரம். இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மட்டும் நான் இன்னும் வலுவாக சொல்லுகிறேன். இந்த புத்தகம் ஒரு 120-130 பக்கங்களுக்கு உட்பட்ட புத்தகம். தமிழ் ஈழத்தை பற்றியான வரலாற்றை சொல்லுகிற புத்தகம் இல்லை. விடுதலை புலிகள் இயக்கம் தடைப்படுத்தப்பட்டதற்கு மேலான வழக்கு நடத்தப்பட்டதை பற்றியான செய்திகளை உள்ளடக்கிய புத்தகம். ஆக தமிழ் ஈழம் என்பது எது, தமிழ் ஈழத்தினுடைய விடுதலை போராட்டங்கள் எவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம், அது தந்தை செல்வா தொடங்கி அதன் பிறகு விடுதலை புலிகள் உள்ளிட்ட பல்வேறு இயக்க முயற்சிகள், அதன் பிறகு விடுதலை புலிகள் வலுவாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த வரலாற்று செய்திகள், அந்த போராட்ட நிகழ்வுகள், இதெல்லாம் மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாற்றை இன்றைக்கு வரைக்கும் முழுமையான வரலாறாக தொகுக்கப்படவில்லை. இலங்கையைச் சேர்ந்த, ஈழத்தைச் சேர்ந்த தமிழ் ஈழ விடுதலை புலிகள் சார்ந்த ஆதரவு இயக்கங்கள் கூட சில புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறது. ஐயா நெடுமாறன் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இன்னும் சில புத்தகங்கள்லாம் உருவாகியிருக்கிறது. தினப்பணியில் கட்டுரையாக எழுதி வந்தவர்கள் கூட ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் விடுபாடுகள் நிறைய உண்டு, அதுலேயும் குறைபாடு இருக்குது. அதே போல் தமிழ்நாடு விடுதலைக்கான ஒரு அரசியல், நீண்ட நெடிய அரசியல். ஏற்கனவே சொன்னது போல் 1938 தொடங்கி தமிழ்நாடு உரிமைகளுக்கான முயற்சிகள், நம்முடைய தமிழ்நாடு விடுதலைக்கான போராட்டத்தினுடைய போராட்ட காரணிகளால் சிறைப்பட்டவர்கள், போராடியவர்கள் எண்ணற்ற பேர், நூற்றுக்கணக்கான பேர். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மட்டும் 500க்கு பேருக்கு மேலே இறந்திருக்கிறார்கள் போராடி. தன்னை மாய்த்து கொண்டவர், தீயில மாய்த்து கொண்டவர்கள் 16-20 பேருக்கு மேற்பட்டவர்கள். எந்த உலகத்திலேயே எங்கேயும் நடக்காத போராட்ட எழுச்சி. ஆனால் அந்த எழுச்சிகள்லாம் வரலாறு ஆக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னா இல்லை. ஆக இந்த 2 வரலாறுகளுமே ஆவணங்களாக இல்லாத வரலாறுகளாக இருக்கிறது. இன்னொன்றும் தேவைப்படுகிறது. தமிழ் ஈழ ஆதரவுக்கான வரலாறு, தமிழ்நாடு விடுதலைக்கான வரலாறு ஒன்று தேவை, தமிழ் ஈழ விடுதலை வரலாறு ஒன்று தேவை. அதே போல் தமிழ் ஈழ விடுதலைக்கான ஆதரவு வரலாறு ஒன்று இருக்கிறது. 1980கள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எண்ணற்ற பேர், இங்கே முன்னாடியே குறிப்பிட்டாங்க, ஐயா பேராசிரியர் நெடுஞ்செழியனுடைய மகன் தானாக சென்று அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தோடு கலந்து போராடி தன்னை இழந்து போனார், ஈகியாரானார். அதே போல் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு இணைந்து போராடுவதற்காக இங்கே இயக்கங்கள் உருவெடுத்தது. அவங்கள்ட்டே போய் பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஒரு களத்தை அமைச்சாங்க, படைகள் கட்டுனாங்க, தமிழின மீட்சி படை அப்படின்னு படைகள் கட்டப்பட்டது. அதில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், எவ்வளவோ வேலைகள் நடந்திருக்கிறது. தன்னுடைய தாய் மறைவுக்கு கூட வர முடியாத ஒரு பெரும் அவலத்தோடு நம்முடைய கோவை ராமகிருஷ்ணன் இருந்தது போல் நானும் என்னுடைய தாய் சிறைப்பட்டிருந்த பொழுது நானும் சிறையில் தான் இருந்தேன். ஈழ விடுதலை போராட்டத்திற்கான சிறை தான் அது. கொடைக்கானல் குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி என்பது அன்றைக்கு இந்தியா படை இலங்கைக்கான ஆதரவு என்கிற பெயரில் இங்கிருந்து போய் எண்ணற்ற ஈழத்தமிழர்களை, போராளிகளை அழித்தொழித்த போது அதை கண்டித்து நடந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சிகள், பொய் பரப்பல் செய்தது. அன்றைக்கு இப்பொழுது இருக்கிறது போல் எண்ணற்ற தொலைக்காட்சி கிடையாது. அன்றைக்கு தூர்தர்ஷன் என்கிற பெயரில் சென்னை தொலைக்காட்சி மட்டும்தான். ஓயாமல் பொய் சொல்லுவது தான். அந்த பொய் புரட்டுகளை உடைத்தெறிய வேண்டும் என்று அந்த தொலைக்காட்சி பெட்டியை உடைக்கிற போராட்டத்தை தலைவர் கலைஞர் உள்ளிட்டு எல்லாரும் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் தொலைக்காட்சி பெட்டியல்ல, தொலைக்காட்சி நிலையத்தையே கொண்டு வைத்து தகர்க்க வேண்டும் என்கிற போராட்ட நிகழ்வு தான் அந்த நிகழ்வு. அப்படி எண்ணற்ற போராட்டம், ஏறத்தாழ 30-40 போராட்ட எழுச்சிகள் நடந்த நிகழ்வு.
ஐயா தோழர் கொளத்தூர் மணி அவர்களுடைய கள முயற்சியெல்லாம் கொஞ்ச நெஞ்ச முயற்சி இல்லை. தன்னுடைய சொந்த நிலத்தில் படை பயிற்சிக்கான இடத்தை கொடுத்து எண்ணற்ற தோழர்களுக்கான பயிற்சி அளித்த களம். தமிழ்நாடு என்பது எளிய களம் இல்லை. அந்த போராட்டத்தினுடைய பின்தளம் என்கிற பெயரில் நடந்த எழுச்சிகள்லாம் இன்றைக்கு எங்க போச்சு? இதெல்லாம் தமிழ் தேசம் என்கிற பெயரில் அழிக்கப்படுவதற்கான வேலைகள் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. பிராமண தமிழ் தேசம் என்கிற ஒரு உள்ளடக்கத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். நாம் வலுப்பட்டு போராடி கலைத்தவர்கள் இல்லை. கொஞ்சம் கூட சலிப்போ கலைப்போ நம்மிடம் இல்லை. சரியான இயக்க ஒருமை சூழல் வர வேண்டிய நேரத்தில் அதை குலைப்பதற்காக தேர்தல் அரசியல் போர்வையில் பார்ப்பனியம் மிக ஆழமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் இந்த நூல் வெளியாகி இருக்கிறது. நமக்கு உணர்வூட்டுவதற்காக அல்ல, நம்மை ஒருங்கிணைப்பதற்காக. இந்த ஒருங்கிணைவான செயல்பாடுகள் தான் தமிழ்நாட்டு உரிமையை மீட்க முடியும். தமிழ்நாட்டு உரிமை என்பது முதலமைச்சருக்கான தேர்வுக்குரியது இல்லை. தமிழ்நாட்டு உரிமை என்பது இந்திய பார்ப்பனிய அதிகார வகுப்பை அடித்து உடைத்தெறிவது. அதை உடைத்தெறியாமல் தமிழ்நாடு விடுதலை என்கிற ஒரு அடையாளம் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கான உரிமை போராட்டம் நடக்காமல் தமிழீழமும் பிறக்காது. 1986 நாங்கள் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினோம். தமிழ் ஈழத்திற்கான ஆதரவு என்பது தமிழ்நாடு விடுதலைக்கான போராட்டமே. தமிழ்நாடு விடுதலைக்கான போராட்டம் ஏன்? சிங்கள அரசு மட்டும்தான் எதிரி என்று சொன்னால் வலிமையான கருவி போராட்டத்தினுடைய உச்சத்தில் இருந்த விடுதலை புலிகள் எளிதாக சிங்கள அரசை உடைத்தெறிந்து போயிருப்பாங்க. ஆனால் சிங்கள அரசு வலிமை குன்றுகிற பொழுதெல்லாம் முழுக்க அவர்களுக்கு ஆயுதங்கள் அனுப்பி போர்க்கருவிகளை அனுப்பி முழு பக்கபலமாக இருந்தது இந்தியா. இந்திய அரசு சிங்கள அரசுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களுக்கும் அடக்கக்கூடிய ஒரு வெறி பிடித்த பார்ப்பனிய அரசு. அந்த இந்திய அரசு அதிகாரத்தை வீழ்த்தாமல் தமிழ்நாட்டு உரிமை எப்படி கிடைக்காதோ அதே போல் தமிழ் ஈழத்திற்கான உரிமைகளும் கிடைக்காது. ஆக தமிழ் ஈழத்திற்கு நாம் ஆதரவாளர்கள், தமிழ்நாட்டு உரிமைக்கு போராட்டக்காரர்கள். இந்த ரெண்டு செயல்பாடுகளும் வலிமை பெறுகிற பொழுதுதான் நமக்கும் உரிமை, தமிழத்திற்கும் ஆதரவு. அதற்கான உணர்வை, அறிவை, செயலாக்கத்தை இந்த நூல் நமக்கு தரட்டும். நன்றி, வணக்கம்.